பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹுரிம கைரஹா ஃபகத் ஹுரிம, யார் ரமதானுடைய பாக்கியத்தை இழந்து விட்டாரோ அவர் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவர். ரமதானுடைய பாக்கியத்தை இழந்தவர் எல்லா பாக்கியத்தையும் இழந்தவர். பாருங்க, ரமதான்ல ஒரு ஃபர்துக்கு 70 ஃபர்து நன்மை, ரமதான்ல ஒரு நஃபில் வணக்கம் ஒரு ஃபர்துடைய நன்மை, ரமதான்ல ஒரு உம்ரா செஞ்சா ஹஜ்ஜுடைய நன்மை, எல்லாமே ரமதானுடைய மாதத்தில் பல மடங்காக ஆக்கப்படுது. இப்படியான ஒரு அழகான இந்த ரமதானுடைய இந்த நோன்பை தயவு செய்து பாலாக்கி விட வேண்டாம். ரமதான்ல எல்லாரும் நோன்பு வைக்கணும். ரமதான்ல நான் சொன்னது போல வெறும் நோன்பு வெறும் தராவிஹ் மட்டும் அல்ல. ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் பரிந்துரை செய்கிற அமல்கள் நிறைய இருக்கு. நிறைய அமல் பரிந்துரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரிந்துரை செய்யக்கூடிய அமல்களில் குர்ஆனை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது. குர்ஆனை விட சிறந்த அமல் எதுவுமே இல்லை. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, நபிமார்களுடைய பரிந்துரையை விட மலக்குமார்களுடைய பரிந்துரையை விட குர்ஆனுடைய பரிந்துரை தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க. இப்போ ரமதானுடைய மாதத்திலையும் குர்ஆனை எடுத்து பார்க்கலன்னா எவ்வளோ பெரிய கைசேதம். மற்ற காலங்களிலும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை, ரமதானிலும் குர்ஆனுடைய தொடர்பு இல்லை. ரமதானிலாவது குர்ஆன் ஓதுங்க. ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ அத்தனை ஹத்தும் முடியும். ஒரு ஜுது ஓதுனா ஒரு குர்ஆன், 2 ஜுது ஓதுனா 2 குர்ஆன், 3 ஜுது ஓதுனா 3 குர்ஆன். ஒரு நாளைக்கு எத்தனை ஜுது ஓதுறீங்களோ ஒரு மாசத்துல அத்தனை ஹத்தும் முடியும். 5 ஜுது ஓதுனா மாசம் 5 ஹத்தும் முடியும். அதனால ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் இடத்துல வருவாங்க. ஒவ்வொரு ரமதானிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் வருவாங்க, தினசரி வருவாங்க. நாம தராவீஹ் தொழுகிறோமே, தராவீஹில் குர்ஆன் ஓதுறோம் இல்லையா, அதுக்கான அடிப்படை ஆதாரம் இதுதான். வருஷம் முழுக்க பெருமானாருக்கு குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். தேவைகளுக்கு ஏற்ப இறங்கும், சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப இறங்கும். சூறாக்கள் தர்த்தீபாலாம் இறங்காது. பக்ரா ஆல இம்ரான்லாம் வராது. பல சூறாக்கள்ல பல்வேறு வசனங்கள் மாறி மாறி வரும். அந்த ஆயத்துகள் இறங்க இறங்க பெருமானாருக்கு அருகிலேயே வகையை எழுதக்கூடியவர்கள் இருப்பாங்க. அந்த வகையை எழுதக்கூடியவர்களிடத்துல இந்த வசனத்தை இந்த சூறால இந்த ஆயத்திற்கு பிறகு எழுதுங்கள், இந்த ஆயத்தை இந்த சூறால எழுது, இந்த ஆயத்துக்கு பிறகு எழுது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இப்படியே தான் குர்ஆன் இறங்குச்சு. இப்படி வருஷம் முழுக்க 11 மாதங்களும் குர்ஆன் பல ஆயத்துகளா இறங்கும், பல சூறாக்கள்ல வைக்கப்படும். ரமதான்ல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமானாரிடம் அந்த ஆண்டு முழுக்க 11 மாதங்களும் அருளப்பட்ட மொத்த குர்ஆன் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மொத்தமா ஓத சொல்லுவாங்க. யார? பெருமானார். எந்த வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்களோ மரணிக்கிறாங்களோ அந்த ஆண்டு வருஷம் வருஷம் ஒரு தடவை தான் ஓதுவாங்க. அந்த இறக்க போகிற அந்த வருடம் ரமதானுடைய மாதத்துல 2 தடவை குர்ஆன் ஓதி காட்டப்பட்டது, 2 முறை குர்ஆனை திலாவத் செய்யப்பட்டது. இப்போ ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். அல்லாஹ் இந்த மாதத்தை அப்படித்தானே அறிமுகப்படுத்துகிறான். ரமதான்ல கூட குர்ஆன் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில குர்ஆனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அருமையானவர்களே? எனவே ரமதான்ல எல்லாமலும் இருக்கணும், தர்மம் இருக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, பெருமானார் எவ்வளவு பெரிய கொடை வல்லல்னு சொன்னா, வீசக்கூடிய காற்றை விட கான அஜ்வத மினர் ரீஹில் முர்சலா, வீசும் காற்றை விட கொடை வல்லல். வீசும் காற்றை விட கொடை வல்லல்னா என்ன அர்த்தம்? காத்து எதையுமே தனக்குன்னு வச்சிருக்காது இல்லையா. ஒரு பொருள் காத்தோட மோதுதுன்னா காத்து அந்த பொருளை என்ன செஞ்சிடும்? தட்டிடும். எதையுமே வச்சு காத்து பிடிச்சு வைக்காது. காத்து வந்து எல்லாத்தையுமே என்ன செய்யும்? உதறிடும். பெருமானாருடைய கையில எந்த பொருள் வந்தாலும் அவங்க கையில இருக்காது, கொடுத்துருவாங்க. அதான் அர்த்தம். காற்றை விட கொடை வல்லன்னு சொன்னா, காற்று எப்படி எதையுமே வச்சிருக்காதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில வர்ற எதையும் வச்சிருக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ரமதான்ல அள்ளி கொடுங்க. ரமதான் ஜக்காத்துக்குரிய மாதம் அல்ல. ஜக்காத்துக்குரிய மாதம் ரமதான் கிடையாது. ஜக்காத்துங்கிறது நான் சொல்றேன் வாலிபர்களுக்கெல்லாம், நீங்க வாழ்க்கையில முதல்ல சம்பளத்தை வாங்க ஆரம்பிக்க போறீங்க. இப்பதான் ஒரு ஜாபுக்கு போறீங்க, சம்பளம் வாங்க போறீங்க. சம்பளம் 1 லட்ச ரூபா வாங்குறீங்களா? இப்போ அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்குரியது. நீங்க இப்போ மார்க்க நிர்ணயித்த ஜக்காத்து கடமையாகிற அளவு 612 கிராம் வெள்ளி. 612 கிராம் வெள்ளியினுடைய இன்றைய மதிப்பு எனக்கு இப்போ சரியா நான் கணக்கு போட்டு வரல, பொதுவாக வருவேன், இன்னைக்கு மறந்துட்டேன். இன்றைய மதிப்பை பாருங்க, அது ஒரு 60,000 70,000 இருக்கும்.
இந்த அளவுக்கு முதல்ல ஒருத்தன் கையில் பணம் எப்போ வருதோ அவன் நிசாப் மார்க்கம் நிர்ணயித்த உச்சவரம்பை அடைந்து விட்டார். நீங்க சம்பளம் என்னைக்கு வாங்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஜக்காத்து கடமையாகிற மாதம். அது துல்ஹஜ்ஜா இருக்கலாம், முஹர்ரமா இருக்கலாம், ஆங்கில மாதம் கணக்கல்ல. நீங்க வேலைக்கு போற மாசம் அரபி மாதம் எந்த மாசம்? முஹர்ரம் மாசம் வேலைக்கு போனீங்களா, முஹர்ரம் மாசம் நீங்க வாங்கின சம்பளம் இருக்கு பாருங்க, அந்த சம்பள தேதியை குறிச்சு வைங்க. எனக்கு முதலா ஜக்காத்து கடமையாகிற அளவு இன்னைக்கு தான் வந்துச்சு, அதுதான் உங்களுடைய ஜக்காத்து கடமையாகிற வருஷம். ஒரு வருஷம் ஆகும்போது அடுத்த வருஷம் முஹர்ரம் வந்தா நீங்க ஜக்காத்து கொடுக்கணும். ஜக்காத்துக்கும் ரமதானுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க பிறந்த தேதி எழுதி வைக்கிறீங்க இல்லையா, பிறந்த தேதி எழுதி வச்சு பர்த்டே கொண்டாடுறீங்க, கல்யாண தேதி எழுதி வச்சு வெட்டிங் டே கொண்டாடுறீங்க, அதுக்கு தனியாக ட்ரெஸ்ஸு, அதுக்கு தனியாக சாப்பாடு, அல்லது 4 பேருக்கு ட்ரீட் கொடுக்கறது, ஹோட்டலில் கூட்டு போய் தேநீர் விருந்து, இதெல்லாம் நடக்குது. கூடும் கூடாதுங்கிறத ஒதுக்கி வைங்க, இது எல்லாமே எழுதி வைக்கிறோம். ஆனால் எப்போ நான் சம்பாதித்து முதல் பணக்காரன் ஆனேன் அதை எழுதுறதில்லை. நீங்கள் முதல் சம்பாத்தியம் பணக்கார வருமானம் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற பணக்காரர். நம்ம பார்வையில் பணக்காரர்னா கோடீஸ்வரருக்கு பணக்காரருமோ, மார்க்கத்தில் பணக்காரர் 612 கிராம் வெள்ளி அளவுக்குள்ள தொகையை வச்சிருக்கிறவன் பணக்காரன். வாலிபர்கள் முதல்ல எவ்வளோ நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்களோ பணக்காரர் ஆயிட்டீங்க. அந்த தேதியை குறிச்சிருங்க, என்னுடைய ஜக்காத்துடைய மாதம், அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுங்க. இதுதான் சட்டம், வருஷந்தோறும் சொல்லவும் செய்கிறோம். யார் சொன்னாங்க, எந்த சட்டத்தில் இருக்குது ரமதானில் ஜக்காத்து கொடுக்க சொல்லி? ஜக்காத்து கடமையாகிறது முஹர்ரம்னா, முஹர்ரம்ல ஜக்காத்து கொடுக்காம ரமதான் வரைக்கும் நீங்க பிற்படுத்தினீங்கன்னா 8 மாசம் பிற்படுத்தினா பாவியா போயிடுவீங்க.